ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வச்சிருக்காங்க. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்னு. நான் கேட்டேன், பழைய ஏற்பாட்டுல இருந்து எதுக்கு புதிய ஏற்பாடு எழுதுனீங்கன்னு. பழைய ஏற்பாடு சரியில்லைன்னு தானே இது எழுதுனீங்க. நாங்க இதுவும் சரியில்லைங்கிறோம். அதான பிரச்சனை. ஏற்பாடு ஒரு கெட்ட செய்தி, புதிய ஏற்பாடு தான் நல்ல செய்தி. கெட்ட செய்தி தெரிஞ்சாதான் நீ இந்த நல்ல செய்தியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும்னு அது பைபிள்ல இருக்கு. பழைய ஏற்பாடு உன் ரத்தத்துல இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டுற ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர். அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி, உன்னோட சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. ஆனா புதிய ஏற்பாடு உன் ரத்தத்தை சுத்தப்படுத்துற ஒரு மருந்து. இது மெடிசன். பழைய ஏற்பாடு பழைய மனுஷனுக்கு எழுதப்பட்டது, அது மாம்சத்துக்குரியது, பாவிக்குரியது. புதிய ஏற்பாடு புது சிருஷ்டிக்கு எழுதப்பட்டது, அது ஆவிக்குரியது, பரிசுத்தவானுக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தன அப்பவே நம்ம எல்லாரும் நீதிமான்களா மாற்றப்பட்டிருக்கோம். புதிய ஏற்பாடு விசுவாசத்தை முக்கியப்படுத்துது, பழைய ஏற்பாடோ பாவத்தை முக்கியப்படுத்துது. நீங்க பழைய ஏற்பாடை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஆபிரகாம் போல, மோசே போல, தாவீதை போல வாழ முடியுமே தவிர இயேசுநாதர் மாதிரி வாழ முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழை. நீங்க விசுவாசத்தை போதிக்கணும், பயத்தை போதிக்க கூடாது.